வேறு எதுவும் கைதி சார். ஞானசேகரன் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் வழக்கில் வந்து அந்த ஞானசேகரன் மட்டும் தான் வச்சு அதை குற்றவாளின்னு வச்சிருக்காங்க. அந்த யார் அந்த சார் யாருன்றது இப்போ வரைக்கும் இது பண்ண முடியல. ஆனால் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த சார் வந்து கண்டிப்பாக வந்து கவுண்டில் ஏற்றுவோம் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை போய் பார்க்குறீங்க? அது அப்புறம் நடக்கிறது, அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. வந்தால் போனால அது கொடநாட்டில் என்ன நடந்தது அதை யார் விசாரிப்பா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்குது, அது நடந்துருச்சு, 15 பேர் இறந்துட்டாங்க. அருணா ஜெயதீஷ் நம்ம தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன விசாரணை இருக்குது? சும்மா சொல்கிறதா. இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் வந்தாலும்பாங்க, நாங்கள் வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஒரு விசாரணை நடத்தி உடனே கொண்டு வருவோம்னாங்க. அது ஆட்சியே முடிய போகுது. 2 மாதத்தில் கொடநாடு கொலை வழக்கை விசாரித்து நீதியை நிலைநாட்டுவோம்னாங்க. எங்கிட்டு நாட்டுறாங்க? இது மாறி மாறி இது ஒரு எங்கள் ஊர் நம்ம கிராமங்களில் எரிஞ்ச கட்சி எது எரியாத கட்சின்னு ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும். அது மாதிரி தான் இது. அது அப்போவே மூடி மறைச்சிட்டாங்க இவங்க. யார் அந்த சார்னு இவங்க சட்டசபையில் பதாகை பிடிச்சாங்க, எல்லாம் பேசுனாங்க, சூரிட்டிலாம் ஒட்டி தான் பார்த்தாங்க. அது எப்படி பார்த்தாலும் இதை எப்படி சகித்துக்கிற முடியுது சார்? அரக்கோணத்தில் ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்டவ காவல் நிலையம் ஒவ்வொரு இடத்துக்காக ஏறி ஏறி மண்டாடுறா. அது ஒரு வழக்காக்க கூட முடியல இந்த நாட்டில். இது அண்ணா பல்கலை மாணவர்களோட அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்ததுங்கிறதுக்காக தான் தமிழக காவல்துறை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு அமைச்சு 157 நாள்லேயே வந்து குற்றப்பத்திரிகையெல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஃபைனல் வந்துருச்சு. இப்போ இது வந்து நாங்கள் தான் இது பண்ணோம், திமுக ஆட்சி தான் இது பண்ணுச்சு, திமுக ஆட்சி தான் பெண்களுக்கு எதிராக. அது ஒன்றும் அப்படி தான் எடுத்துக்கிறோம், ஒன்றே அப்படி தான் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் தங்களுக்கான இதாக தான் எடுத்துக்கிறோம். அது இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு இவங்க ஆட்சியில் வந்தோடனே எங்கள் ஆட்சியில் தான் வருதுன்னு அப்படி தான் எடுத்துக்கிறது இவங்க. நீங்கள் கேளுங்களேன், இந்த பக்கத்து வீட்டு மாடு பசு மாடு கண்ணு போட்டிருக்குன்னு நாங்கள் தான் காரணம்பாங்க. இதுக்கு பழக்கம். திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இதுதான். இந்த நம்ம ஊரில் குருவி உட்கார பனம்பழம் விழுந்துச்சு, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பனம்பழம் பழுத்து அப்போ விழலான்னு இருக்கும். அது காக்கா உட்கார்ந்தவொன்னே அது விழுந்ததுன்ட்டு ஒரு கதை தான். அந்த கதை தான் இது காலங்காலமாக ஓடிட்டுருக்கு. எது ஒன்றே சாதிச்சிருக்கீங்க நீங்கள்? எந்த இடத்துல சாதிச்சிருக்கிறீங்க? இந்திய எதிர்ப்பு அதில் உறுதியாக நின்றுருக்கீங்களா? இந்திய திணிச்ச கட்சி எது? காங்கிரஸ். அந்த கட்சியோட அற்ப தேர்தல் வெற்றிக்கு அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி வந்துடுச்சு. இருக்கா இல்லையா? இப்போ எங்கே இந்தி இல்லை? ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லுங்கள், ஒவ்வொன்றையும் சொல்லுங்கள். 18 வருஷம் ஆட்சியில் தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க. அப்போவெல்லாம் மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி கொண்டு வரல, உங்கள் ஆட்சியில் தான் எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்போ நீங்கள் முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வந்திருக்கலாம். இப்போ மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நாங்கள் போராடுவோம். இதெல்லாம் இது வெறும் பசப்பு இனிப்பு வெற்று வார்த்தைகள். இதை இன்னும் நம்ம இந்த கூட்டம் நம்பிட்டு தானே இருக்கோம். நம்ம எது ஒன்று எங்களால் தான் நடந்ததுங்கிறது ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன். அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்கம்பாங்க. அப்போ ஏன் திராவிடம் வர மாட்டேங்குது? எந்த பெருமையும் வந்து திராவிடருக்கு போயிடும். சட்டசபையிலே வந்து தமிழ்நாட்டை பண்ணால் தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டாங்க. அந்த நேரத்தில் திராவிடர்களை இழிவுபடுத்தினதாக வர்றதில்லை. பாராளுமன்றத்தில் பேசும்போது அவங்க சொன்ன திராவிட இன அதை எங்களையே இழிவு அப்படி பேசுறதில்ல, தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள். இந்த கேவலப்படுத்துறது சொல்றதுக்கெல்லாம் இந்த கருத்துக்கு தான் விஜய் வந்து கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதாவது தமிழக அரசு இதில் வந்து உரிமை கொண்டாடுறது வந்து இதை நாங்கள் செஞ்சோன்றது சொல்றது வந்து ரொம்ப வந்து இது அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. இதையும் சொல்லுங்க. டாஸ்மார்க்கை நாங்கள் தான் திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை நாங்கள் தான் அறுத்தோம் அப்படின்னு சொல்லுங்கள். பெரியாரை நீங்கள் அதில் பின்பற்றீங்களா இல்லையா? பெரியார் தாலி அழிவது, மங்கள நாண அணிவது, ஒரு அடிமை விலங்கு, அடிமை சங்கிலி, அடிமை இது அறுத்தெறிங்கன்னு இல்லை. அதை நீங்கள் அறுத்தெறிஞ்சலாம் இல்லை, அவர் சொன்னார். இப்போ அதை தான் நீங்கள் செய்கிறீங்க. குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை அறுத்தெறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதையும் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் தான் சாதித்தோம் அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லலாம்ல? கொடுமை. அது எது ஒன்றையும் இப்படி அவங்க தனக்கானதை ஆக்கிக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு இதுதான் எங்கள் ஆட்சியில் நடந்தது, நாங்கள் தான் அதை சாதித்தோம் அப்படின்றது. தக்லை படத்தில் வந்து அதோட விளம்பர இதில் வந்து கமல்ஹாசன் வந்து இப்போ கன்னட அமைப்புகள்லாம் அங்கே வந்து மிகப்பெரிய
போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கமலோட திரைப்படத்தை நாங்கள் வந்து இங்கே திரையிட மாட்டோம், அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல, நான் அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் தான் அப்படி பேசினேன், அது வரலாற்று அறிஞர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததும் அதுதான், அதை தான் நான் பேசுனேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கன்னட அமைப்புகளே இப்படி சொல்கிறாங்களா? இதில் வந்து திமுக அரசு மௌனமாக இருக்கு சார். அவருக்கு எம்பி பதவியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆதரவாக தெரிவித்து எதுவுமே இது பண்ணாமல் அமைதியாக இருக்காங்களா சார்? அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்க தானே அந்த அரசு நிறுவுறதுக்கு போய் வாக்கு கேட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கு கேட்டாங்க. அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவராக போகல, தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டார். அப்புறம் எப்படி பேசுவார்? ஒரு வரலாற்று பூர்வமாக பேசுவோம். நீங்கள் எங்களுடைய தோற்றுவாய், எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்கள் பேசுகிறோம். கன்னட இனத்தினுடைய தொடக்கம், அந்த மொழியினுடைய தொடக்கம் எது, தோற்றுவாய் எதுன்னா அவங்க அந்த மொழியில் ஆய்வறிஞர் கூட பேசிட்டோம். ஓஹோ, எல்லாருக்கும் தெரியும். இந்த தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது இல்லை, தமிழ்தாய் வாழ்த்தில் ஆரியம்போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யார்? கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை தூக்குனது யார்? அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யார்? இது ஐயா கருணாநிதி தான். ஏன் எடுத்தார்? ஆரியம்போல் வழக்கொழிந்து அந்த மொழி போல சிதைந்து அழியாமல் உன் சீரிழமை திறமையந்து அப்படின்னு வர்ற வார்த்தைகளை அதை ஏன் எடுத்தார்? பிராமணர்கள் கோவிச்சுக்குவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இல்லைங்களா? கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும், இது அங்கே நீங்கள் கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார், இங்கே தெலுங்கு, அது உங்கள் தாய்மொழி. இதெல்லாம் வந்து அங்கே அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்கிறாப்புல மனன்மணியும் உங்கள் பிரிதினர் சுந்தரனர். உடனே அதை வந்து எடுக்கிறீங்க. நீங்கள் ஏன் தூக்குனீங்க? இதையெல்லாம் எடுத்துவிட்டு என்ன தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு? திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு. அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்தை ஆகி வச்சிருக்கிறீங்க. இப்போ இது எதுக்கு எடுத்தீங்க? இப்போ எடுத்த பெருந்தகையார் நம்ம ஐயா தான். உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே, இந்த பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து உருவ கிளைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் வந்து அவங்க மொழிகளில் சான்றோடு நிரூபிக்கட்டும், இது இப்போ இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு. அவர் வரலாற்று பூர்வமாக தான், யாரும் மறுக்க முடியாது. எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியியல் ஆய்வறிஞனும் அதை மறுக்க முடியாது. அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் மொழியிலேருந்து எங்கள் மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு சிறுமை அடைகிறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு வெறி வருது, உணர்வு வருது. நம்ம படத்தை நீங்கள் ஓடவில்லை. அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டார்? அவர் படத்தையும் தான் நீங்கள் கிழிச்சிங்க, பதாகையே கிழிச்சிங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க. நாங்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகள், பேரன்பு மிக்கவர்கள். உங்களுடைய கேஜிஎஃப் 1, 2 நாங்கள் எந்த இடையூறு இல்லாமல் ஓட விட்டோமே, அதுக்கான பரிசு தானே இது? சொல்லுங்கள், அதுக்கான பரிசு தானே? தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்கிறத தாங்க முடியல. ஆனால் கர்நாடகாவிலேருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ. பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்கள் போராடணும், நாங்கள் கொண்டாடணும். எப்படி இருக்கு? அங்கே கன்னட அமைப்புகள்லாம் போராடுது, இங்கே யாராவது இந்த கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்கிறாங்களா பற்றியெல்லாம்? ஏன்னா தமிழனா இல்லை, தமிழன் சாதி மதமாக பிளந்து பிரிஞ்சு நின்றதுனால, சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கிறதுனால தமிழனுங்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு, மான உணர்ச்சியும் செத்து போச்சு. சரி, அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுகிறாரு. எங்கள் முதல்வர் என்ன சொல்கிறாரு? தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம். 1800 ஆண்டில் பிறக்குது. அது 1600 தெலுங்கு வருது. 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாகுது. அதுக்கு பிறகு துளு. சமஸ்கிருத சொற்களை இன்னும் அதுக்கு அங்கே அம்மா அப்பா அக்காலாம் இருக்குல்ல, கன்னடத்தில் இருக்குது. சாப்பிட்டீங்களா நீங்கள், போஞ்சஸ்தீரா மீறு, ஒரே ஒளி அளவில் தான் தெலுங்கெல்லாம் இருக்கும். நாங்கள் வணக்கம்னா அவங்க நமஸ்காரம். நாங்கள் அப்படி போயிடுச்சு. சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும். அப்போ அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. சரி, அது ஒரு தமிழ்லேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கங்கிற ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. அதே கன்னடத்தில் வந்து அவருக்கு ஆதரவான ஒரு பொருளும் இருக்கா. தமிழக திரைப்படத்தில் யாருக்கிறது நடிகர் சிவராஜ்குமார் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவாக அவர் பதிவிட்டிருக்கிறாரு. நீங்க வந்து எப்பெல்லாம் கன்னடத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கன்னட மொழிக்காக நீங்க என்ன பண்ணீங்க, எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருது அப்ப மட்டும் தான் நீங்க வந்து குரல் கொடுக்குறீங்க. நீங்க முதல்ல இந்திய மொழிகளில் எல்லா அந்த மொழிகளில் எல்லா இதுக்கும் சொற்கள் இருக்கா? நான் கர்நாடகாவில் பயணம் பண்ணியிருக்கேன், கேரளாவில் பயணம் பண்ணியிருக்கேன், ஆந்திராவுக்குள்ளே பயணம் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் பல மாநிலங்களில் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த மொழிகளில் எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா? 40 விழுக்காட்டுக்கு மேலே சொற்கள் இல்லை. எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்து தான் பேசுவாங்க.
ஆனால் என் மொழியில் உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி தமிழ் தான். இப்போ இது என்னங்கிறீங்க? இது எல்லாத்துலேயும் மைக்கு தான், இந்த மொழியிலெல்லாம் மைக்கு தான். எனக்கு தான் இது ஒளி வாங்கி. நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு பேர் என்ன? எல்லா மொழியிலையும் இது கேமரா தான். என்கிட்ட தான் அது ஒளிப்பதிவு கருவி. இது எல்லா இதுலேயும் லைட்டு, எனக்கு இது விளக்கு, குழல் விளக்கு, புரியுதா உங்களுக்கு, சிமிழ் விளக்கு அப்படின்னு இருக்குது. எல்லாத்துக்குமே இது வந்து சேர் தான், எனக்கு இது நாற்காலி, இது டேபிள், எனக்கு இது மேசை, இது செல்ஃபோன், எனக்கு இது செல்லிடைபேசி, கைபேசி, அலைபேசி. எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலைச்சொற்கள், உயிர் சொற்கள் இருக்குது. அப்போ இப்போ கேரளாலெலாம் போலீஸ் ஸ்டேஷன் தான், எனக்கு காவல் நிலையம் இருக்குது. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்கவுங்க அந்த எல்லாம் அங்கே எல்லா மொழிகளையும் பிக்சர்லும் சினிமாவில் தான். எனக்கு திரைப்படம் இருக்குது, திரைக்கலை இருக்குது. அது அவங்களுக்கு ஏற்க மனசு இல்லை. தமிழுக்கு அவ்வளோ பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல. யார் சொல்கிறது? உலகின் முதன்மொழி தமிழ். நான் சொல்லலையே, உலகில் மொழியியல் ஆய்வறிஞரெல்லாம் சொல்கிறேன். உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் இன்னும் இருக்காப்புல, இறந்துடல, இன்னும் இருக்காரு, மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது. உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு. அது எல்லா ஆய்வறிஞனையும் ஏற்பான். இங்கே ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமோகோனாவை கூட சொல்கிறார், எங்கள் மொழியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டிற்கு. அவர்களோட மொழியிலிருந்து உயிர் சொற்கள், கலைச்சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்தி கொண்டோம்ங்கிறோம். கேரளாவில் வேடன்கிற ஒரு இளைஞர் வந்து அகதிங்கிற முத்திரை குத்தி தொடர்ந்து இது பண்ணுறதா, இதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் தான் வேடன், நான் பேசுகிறேன், அவர் பாடுறாரு. நாங்கள் உங்களுக்கு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் வந்து கிளர்ந்து எழும்போது, எழுச்சி கொள்ளும்போது எவரும் எதிர் நிற்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? தமிழ் தேசிய மக்கள் வந்து அவங்களுடைய ஆன்மா விழிப்புற்று எழுது. அது உலகம் பூரா பரவி கிடக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வலி ரொம்ப அதிகம். அந்த வலியின் வெளிப்பாடு தான் அந்த பிள்ளை வந்து வெடித்து பாடுறான். அது மாதிரி உலகம் பூரா எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி துடித்து வெடித்து கிளர்ந்து எழுதுறாங்க. நான் அவரளவுக்கு பாட வரல, நான் பேசுகிறேன். அவர் என்னளவுக்கு பேச வரல, பாடுறாப்புல. அதில் வந்து அகதி என்ன அகதி? தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன், இமயம் வரைக்கும் பறவை வாழ்ந்த துணைக்கண்டமே என்னது? கெடுவாய்ப்பாக காலடிகள் குறுகி நாங்கள் இப்படி வந்து நிற்கிறோம். இன்றைக்கி நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டோம். நாடற்றவர்கள் அல்ல, நாங்கள் ஆக்கப்பட்டோம். ஒரு நாள் அந்த நாடு எங்கள் கைவரப்பெறாதா என்ன? சொல்லுங்க. எங்களுடைய பேரன்பிலும் பெருந்தன்மையும் நாங்கள் பிழை செய்தோம். வந்தவரையெல்லாம் வாழ வச்சோம், சொந்த வரை அகதியாக வாழ வச்சோம். வாழ வச்சதோடு நின்றுருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆள வச்சோம், அடிமையானோம், அவ்வளோதான். வேடலுங்கிறது என்னுடைய இசை, என்னுடைய இன்னொரு பிரதி, அதோடைய இசை வடிவம். அது அவன் அவனுடைய ஆவேசத்தை அவனுக்கிட்ட இருந்த ஆற்றலில் வெளிப்படுத்துகிறான். அது இப்போ நாங்கள் இது பேசணும்னு வச்சுக்கிறோங்க, மேலும் நெருக்கடியை தான் அவனுக்கு கொடுப்பாங்க. இவன் அல்லாவே, புரியுதா அவங்களுக்கு? முதல்ல ராவண பெரும்பாட்டன்னு சொன்னவன் நான் தாங்க. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனாவை நெஞ்சில் சுமந்தது நான் தான். எங்கள் பிள்ளைகள்லாம் தாலி மங்களம் நான் அணியும் போது ஆனா தான் போடுவாங்க. ஆனாவை தான் நெஞ்சில் நாங்கள் எல்லாம் அணிந்து போடுவோம். அது வந்து என் அன்னைக்கும் என் அன்னை தமிழுக்கும் முதலாக அது இருக்குது. எங்களுடைய மறை அகர முதல என்று தான் அகர எழுத்தில் தான் தொடங்குது. உயிர் தந்த உறவுகளான அம்மா அப்பாவுக்கு அதான் முதல் எழுத்தாக இருக்குது. அன்பு, அறிவு, அடக்கம் போன்ற உயர்ந்த பண்புகளுக்கு அதாக தான் இருக்குது. அதை தான் அவர் விளக்கி சொல்கிறார். அதை ஏன் நெஞ்சில் நீ ஆனா குத்திருக்கேங்கிறத இப்போ தெரியாமல் யாருன்னு உங்களுக்கு இதுக்கு மேலே ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. சென்னையில் குடிசை இருந்த விவகாரத்தில் நாம் தாவேகா நிர்வாகி தாக்கப்பட்டது நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிங்க. ஆனால் அதே அரசு காவல்துறை சார்பில் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கட்சியில் பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தாக்குதல் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க அந்த மாதிரி வந்து தாக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருந்தால் அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு பண்ணி இதை எப்படி பார்க்குறீங்க? பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்கள் பொழுதுபோக்காது. நீங்கள் விபத்துங்கிறீங்க, விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாதா?
ஒரு சாலையில் ஒரு விபத்து தான் விட்டு போவீங்களா என்ன? இதில் என்ன பேர் வாங்குறது? சரி, அந்த உதவியை நீங்கள் செஞ்சு ஏன் பேர் வாங்கலை? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதையே நீங்கள் உங்கள் கட்சி உறுப்பினர்களோ அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை செஞ்சு நீங்கள் பேர் வாங்கியிருக்கலாமே. உங்களை யார் வேணாம்னா? அவங்க சொல்ற கருத்து அடி வாங்கி, அதாவது அவங்க கட்சியோட, அதாவது அவங்களோட தலைமை அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்காக அவங்க அடி வாங்குறதாவே சொல்றாங்கன்னு ஒரு கருத்து. இதெல்லாம் கால கொடுமைன்னு தான் நினச்சிக்கணும். இதெல்லாம் இது என்ன விளையாட்டுக்கு நாங்கள் சும்மா இருக்கும்போது எங்களை அடித்தாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது சார்? அப்படி பேர் வாங்கணும்னு என்ன இருக்குது? இல்லை தம்பி விஜய் வந்து அதை தீர விசாரிக்காமல் ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த தவறை மறைக்க போராடுறீங்க, நாங்கள் தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம். இதானே அது? எந்த அரசு ஒத்துக்கிறது ஆமாம் தப்பு நடந்துருச்சுன்ட்டு? அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டு என்று பாமக அதில் எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. அது தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் ஐயா மேலே வந்து அளவு கடந்த மதிப்பும் பேரன்பும் வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்னையா மேலேயும் ரொம்ப பேரன்பு வச்சுருக்கேன். அங்கே தான் நான் இருந்தேன். இப்போ அதில் போய் இப்போ இது ஒன்றும் இல்லை. அது எங்கள் ஐயாவுக்குள்ளே சின்ன சின்ன மன வருத்தம் இருந்திருக்கலாம், அதனுடைய வெளிப்பாடை இப்போ பேசலாம். இதில் போய் இதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த செய்தினால் இந்த இது இருக்குல்ல, இதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். கருத்து அது பொதுக்குழு மேடையிலே வச்சு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அந்த கருத்து தான் கேட்டேன். சரி, அது எங்கள் ஐயாவுடைய கருத்து, அவ்வளோதான். அது விட்டுருவோம், அதை விட்டுருவோம். வேற ஏதாவது அவங்க இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் பணம் இல்லாத வேலைக்கு போக சூழ்நிலை இருக்குது. இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வந்து அவங்க என்ன காரணத்துக்கு வேலை அடைக்கிறாங்கன்னா பணம் இல்லை, ரூபா கட்டுறாங்க, அதனால எனக்கு வேலைக்கு போக முடியும்னு சொன்னாங்க. அதாவது வியாபாரம் செய்ய வந்தவன் உருவாக்கின நாடு இது. அதே வியாபாரம் இன்னும் தொடர்ந்து நடக்குது. இது போய் இப்போ நீ அண்ணன்ட்டதை கேட்டு பயன் இல்லை. நீ அண்ணனை ஜெயிக்க வை, நான் தகுதியின் அடிப்படையில் எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன், அதை போய் பேசிக்கிறது. இதான் நடக்குது. பணி நியமனமாக பணம், பணி நிரந்தரமாக பணம், பணி இடமாற்றமாக பணம். அப்படி இது முறையாயிருச்சு. ஒரு உதவி ஆய்வாளருக்கு வர்றியா, நீ சப் இன்ஸ்பெக்டராக வர்றியா, இவ்வளவு பணம். மருத்துவர் இடம் வேணும், மருத்துவர் ஆகணுமா, இது படிச்சுட்டு எத்தனை பேர் பணி நியமனத்துக்கு இருக்காங்க? ஆசிரியர் பெருமக்கள் எத்தனை, மருத்துவர்கள் எத்தனை, அரசு மருத்துவமனையில் காலி இடங்கள், வெற்றில காலியாக இருக்கிற இடங்கள் எத்தனை, ஏதை நியமிக்கலை? பணம். அவங்க வந்து 240 கோடிக்கு மேலே பார்த்து 240 கோடி பார்த்தாலே அரசாங்கத்தில் வந்து வேலை கொடுக்கணும், கண்டிப்பாக முடியல. 300 கோடி 400 கோடி பார்த்துருக்காங்க ஒரு சிலர். அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு, அவங்க தொடர்ச்சியாக மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு அரசு சரியான பதில் கொடுக்க முடியாது. தொழிற்சாரா சட்டத்தின் அடிப்படையில் வந்து அரசு போக்குவரத்து கழகத்துக்கும் இவங்களுக்கு கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அதே மாரி இப்போ வந்து 240 கோடி கன்ஃபார்ம் முடிச்சுட்டாங்க. முடிச்சு ஆதாரத்தை கூட ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சுமே அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். சரி பார்ப்போம். இப்போ இது போராடி பெறதுக்கு இன்னும் 6 மாதம்தான் இருக்குது. மொத்தமாக மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றி இது ஒரு வழி பண்ணுவோம். 2026 பொறுத்தவரையில் வந்து திமுகவுடைய எதிர்கட்சிகள்லாம் ஒற்றுமையா இல்லை, அதனால வந்து ஒற்றுமை பலம் இல்லாதனால திமுகவே திருப்பி வந்துடும் சொல்லி தொல்திருமாவளவனே சொல்றாரு. அவரே எனக்கு ஒரு அறிக்கையும் அது கிடையாது. நீங்கள் எல்லா மற்ற கட்சிகள்லாம் ஒன்றா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதில் இல்லை, ஒன்றா நின்று தான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியாக ஒன்றா நின்று திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் நீங்கள் வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது திருப்பி நான் சொல்ல பாருங்கள், ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்கிறாப்புல, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லைடான். இது ஏமாத்துறது. எதிர்கட்சி தலைமையாக கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோற்றுருக்குல்ல, பல இடங்களில் கட்டுத்தொகை இழந்தது இருக்குல்ல அந்த கட்சிக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வீழ்த்த முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. உயர்ந்த நோக்கம், உயர்ந்த தத்துவம், கடுமையான உழைப்பு, கோட்பாடு இருந்தால் வீழ்த்தலாம்.
திமுக இதெல்லாம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே, அவர் தொகுதியில் அவர் நிற்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுக்க சொல்கிறாங்க. என்ன நீங்கள் பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமைன்னு உங்கள் விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்குது. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000, 1000க்கும் தயங்குறாங்கன்னா 2000. இங்கே என்னன்னு நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். ஒரு அதிகாரி தவறாக இருக்குது, ஒரு அதிகாரி தவறாக இருக்காருன்னா நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம். புரியுது நினைக்க. ஒரு 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 அமைச்சர் தப்பாக இருக்காருன்னா அவரை பதவியில் வச்சுட்டு வேறு நல்ல அமைச்சரை போடலாம். ஆனால் இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது. ஒரு கிணறுல நச்சு நீர் இருந்ததுன்னா, விஷ நீராக இருந்ததுன்னா, அது கெட்டு போச்சுன்னா அது இறச்சி ஊற்றிட்டு வேறு தண்ணியை ஊற விடலாம். ஒரு ஏரி விஷமாயிருச்சு, நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேறு தண்ணீரை நிரப்பலாம் அல்லது சரி பண்ணலாம். கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள், விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். நான் கெட்டவன், நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தவன், என்னை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யறது? நான் அடித்த கொள்ளையில் அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும். அந்த பங்கு தான் வாக்குக்கு 1000, வாக்குக்கு 500, உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டரு, உனக்கு குடும்ப தலைவிக்கு 1000, உன் படிக்க போகிற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு 1000, அது தமிழ் மகன் ஒரு 1000. என்னது இது? என்னது இது? இதெல்லாம் என்ன ஸ்கீம்? இதெல்லாம் திட்டம், இதெல்லாம் வளர்ச்சியில் வருது. இதெல்லாம் வளர்ச்சியாக 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு அதிக கடனை பெற்றிருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக கடனை பெற்றிருக்க மாநிலம் தமிழ்நாடு. யாரு கேட்டது உனக்கு 1000 ரூபா? என் தங்கச்சி கேட்டுச்சா பள்ளிக்கூடத்து படிக்க போறேன்னு? கல்வியை தரப்படுத்தி இலவசமாக கொடு. இலவச பேருந்து யார் கேட்டா? மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கேட்டானா? என் பிள்ளை கேட்டானா? கல்வியின் தரத்தை உயர்த்தி கல்வியை அறிவை வளர்க்கிற கல்வியை இலவசமாக கொடு. பஸ் கட்டணம் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். அங்கே 10 லட்ச ரூபாய்க்கு சீட்டு, இங்கே 100 வந்து 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா பயணச்சீட்டு இலவசம்ங்கிறது. இதெல்லாம் வளர்ச்சி, இதெல்லாம் ஆட்சி முறையா? யோசிச்சு பாருங்க. இது கேவலமாக இருக்கு. ஒன்று இதில் எங்களுக்கு வந்து திமுக தான் ஜெயிக்கும். ஜெயிச்சு என்ன ஆகும்? இதை விட கொடுமையாக வரும். சகலாச்சாரம் குடிச்சா 10 லட்சம் கொடுத்தோம் போன ஆட்சியில். இந்த ஆட்சியில் 20. அதான் 20 லட்சம். வேற என்ன மாறுதல் வந்துடும்? திமுக வந்தால் என்ன வந்துடும்? இந்த குடும்ப தலைவிக்கு 1000 வேணால் கூட ஒரு 500 சேர்த்து கொடுப்பாங்க, 1500. வேறு ஏதாவது மாறுதல் வருமா? மலையை குவாரின்னு வெட்டுறதை நிறுத்துவானா? உலகத்தில் மண்ணள்ளி ஆற்று மணலை விற்கிறத நிறுத்துவாங்களா? டாஸ்மார்க்கை மூடுவாங்களா? என்ன மாறுதல் வந்துடும்? லஞ்சம் வாங்குறது இந்த சொல்கிறார்ல, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் காசு. அப்புறம் இது கவர்மெண்ட்டா கமிஷன் மண்டியா? கவர்மெண்ட்டா கமிஷன் கிடையாது. சொல்லுங்க, அது எதுக்கு கமிஷன் கொடுத்தா தான்? அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கமிஷன், கரப்ஷன் இப்படி பேசிட்டு, அப்புறம் அது வந்தால் அதே தான் கலெக்ஷன். அதானே, அதே தான் இப்போ நடக்குது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுலாம் அது ஒன்றுக்கு தான் இங்கே தட்டுப்பாடு இருக்குது. வேற என்ன இருக்காங்க? என்ன மாறுதல் வந்துடும்? 5 ஆண்டுகளை தமிழகம் கண்ட வளர்ச்சியை சொல்லுங்க. எங்க 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்டுறேன்னு இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும்னு ஏழ்மை வறுமை நிலையில் என் இனக்கூட்டம் நிற்கிது. நீங்கள் பேசிட்டுக்கிறீங்க, இதை வளர்ச்சின்னு பேசிட்டுக்கிறேங்க. நீங்கள் சமத்துவபுரத்தில் கட்டி கொடுத்துருக்க வீட்டில் நீங்கள் ஒரு தடவை படுத்து இருந்துச்சுட்டு வாங்க பார்ப்போம். அது வீடா கோழி கூடா? எந்த அளவுக்குள்ள ஏழ்மை வறுமை இருக்குது நீங்கள் இன்னும் பேசிட்டுக்கிறீங்க? இவங்களை இப்போ இந்த தேர்தல் வர வர பாருங்கள் எவ்வளவு அன்பும் பாசமும் மக்கள் மேலே அக்கறையும் வருதுன்னு பாருங்கள். அறிவிப்பாங்க பாருங்கள் ஒன்றும் இதில் ஜெயிக்குது. நாடு நாசமாகிறதுன்னு முடிவெடுத்துட்ட பிறகு அது யார் ஜெயிச்சா நமக்கு என்ன? அதில் போய் என்ன பேசுறதுக்கு இருக்குது? அது ஜெயிக்குது. அது 2026 பாஜக எம்எல்ஏக்களோட நான் வந்து சட்டமன்றம் நோக்கி யாத்திரை போக போறேன்னு சொல்லி நாங்கள் இந்த கருத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எம்எல்ஏகளுடன் சட்டமன்றம் நோக்கி நான் யாத்திரை போக போறேன். இவங்கெல்லாம் வந்து ரத யாத்திரை, வேல் யாத்திரை நடத்துனாங்க. நான் வந்து சட்டமன்றத்தை நோக்கியான ஒரு யாத்திரை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை அல்லது
இயக்க தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுகிறது தான். இதுக்கு இது எல்லாத்துக்கும் என்னோட கருத்து கேட்கணும். நீங்கள் அதாவது திராவிட கட்சிகளை தாண்டி இங்க பாஜக இடம் இல்லைன்னு சொல்றவங்களும் நீங்க தான். இப்ப அவங்களுக்கே வந்து அப்ப பாஜக எம்எல்ஏக்கள் இங்க வரதுக்கான வாய்ப்பு திராவிட பணி வாய்ப்பு அதே 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 எங்கள் மாமா நாயனார் நாயந்திரன் கேளுங்க. தனிச்சு நின்று வென்று சட்டசபையில் இந்த மாதிரி ஊர்வலமாக போக முடியுமா? அப்போ திராவிட கட்சி தோல் தானே. உங்களுக்கு இருக்குதா? திராவிட பன்னிகள் இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் எது? திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக தான் இந்த இந்திய கட்சிகள் இப்படி தெரியுது. பன்னி செத்துருச்சுன்னா உண்ணி இறங்கி அதுவாக போயிடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த திராவிட கட்சியிலே விழிக்கணும். திமுக இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்திய கட்சிகளுக்கு கதவே இல்லை, மூடிடுவான். இவர் 2 பேர் தான். உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். சின்ன வீடு பத்திரிக்கையில் சின்ன வீடு படம், அதில் ஐயா பாக்கியராஜ் வந்து மனைவி எப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாப்புல, இந்த பக்கம் கள்ளக்காதலிக்கு பூ கொடுத்துக்கிட்டு இருப்பாப்புல. அதுதான் திமுக. இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மதவாதத்துக்கு எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, சங் பரிவார் கும்பலை நாங்கள் நுழைய விட மாட்டோம் அப்படின்ட்டு. இது இந்த பூ கொடுக்கறது யாருக்குன்னா பிஜேபிக்கு தான். இது ஒரு கூட்டம். இது அதை நம்பிட்டு தெரிய வேண்டியதான். நம்ம முதலாக இங்கே இந்தியா முழுமைக்கு அவரே சொல்கிறார் பாருங்க, ராஜ்நாத் சிங்கே சொல்கிறார். இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை 5 ஆண்டு நிலை பெறச் செய்து இந்தியா முழுமைக்கும் பிஜேபி வளரச் செய்தல்ல பெரும்பங்கு ஐயா கருணாநிதிக்கு இருக்குன்னு அவர் சொல்கிறார். அவரே பேசியிருக்கார். ஐயா வாஜ்பாய் அரசை 5 ஆண்டுகள் அப்படி நிலையான ஆட்சியை தக்க வைக்க வச்சு அதுக்கு நாடெங்கிலும் பிஜேபி பேர் பரப்ப வச்சதில் பெரும்பங்கு இவருக்கு இருக்குங்கிறாங்க. அதுக்கு நன்றி கடனாக தான் அந்த காசு வெளியிட்டது. புரிதல் வைக்கிறவங்களுக்கு. அதனால் அது அப்போ கூட அவங்க காலில் நடக்க முடியல. ஒரு திமுக காலோ அதிமுக காலோ தேவைப்படுது. இப்போ அதிமுக கூட்டணியில் இல்லாமல் இதை பேசுனா அதை நம்ம வரவேற்கலாம். சரி, ஒரு கட்சினா அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தான் அந்த ஆட்சி காலங்களில் செய்த இந்த சேவைகளை நலத்திட்டங்களை அது சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ எங்கள் தாத்தா காமராஜ்கிட்ட போய் நம்ம செய்த சாதனைகளாம் எடுத்து படமாக எடுத்து ஒரு இது மாதிரி எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு. என்ன சாதனை பண்ணியிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம், அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், அப்புறம் அணைகள்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ரோடு போட்டிருக்கோம், அதில் தான் ஜனம் நடக்குதுல்ல, அப்போ தெரியுமில்ல. பள்ளிக்கூடம் பிள்ளையவே படிக்குதுல்ல, அதெல்லாம் தெரியுமில்ல. அணை கட்டியிருக்கேன், அதுதான் விவசாயி பயன்படுத்துகிறாள், அவனுக்கு தான் தெரியுமில்ல. இதை படமாக அவர் எடுத்து காட்ட போறியா? சரி, எம்பிடி செலவாகும்? 2 லட்சம் ஆகும். சனியம் பிடிச்சுன்னு எந்திரிச்சு போகுதுக்கு இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு போனால அவர் செயல் அரசியல், சேவை அரசியல் இருந்தார். இது வெறும் செய்தி அரசியல். 1000 ரூபா குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் மாதம் கொடுக்க போகிறத ஜனவரி 1 விளம்பரம் பண்ண ஆட்சி இது. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் செப்டம்பர் மாதத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா இடங்கள்லையும் பதாகை வச்சு விளம்பரம் செய்த கட்சி ஆட்சி இது. இங்கே எங்கே சேவை அரசியல், செயல் அரசியல் எங்கே இருக்குது? வெறும் செய்தி அரசியல். இந்த நாட்டில் மக்கள் அரசியல் எங்கே இருக்குது? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தலில் எதை பண்ணால் ஜெயிக்கலாம், எந்த சாதிக்காரனை நிறுத்தினா ஜெயிக்கலாம், வாக்குக்கு எவ்வளவு காசு கொடுத்தா ஜெயிக்கலாம். இதே தானே. ஒரு கேள்விதான். சட்டசபையில் நம்முடைய முதல்வர் ஐயா 1 லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னு பெருமையாக சொல்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதுல என்ன பெருமை இருக்குது? 1 லட்சம் பிரச்சனைகளே மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதில் 50,000 போராட்டத்துக்கு மேலே நீங்கள் அனுமதியை தரலை. என்னாலாம் பல போராட்டங்களுக்கு அனுமதி என்று போராட்டத்தை கைவிட்டேன். ஆசிரியர் பெருமக்கள் பணி நிரந்தரம் கேட்டு அவங்க ஆசிரியர்கள் கூடும்போது வர அப்படி கைது பண்ணி தூக்கி திருப்பி அனுப்பிவிட்டீங்க. மாற்றுத்திறனாளிகள் போடும்போது நள்ளி இரவில் கைது செய்து கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படி பல போராட்டங்களை இருட்டடிப்பு செய்து மூடி மறைச்சிங்க. 1 லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தேங்கிறீங்க. அப்போ 1 லட்சம் பிரச்சனைகளை தானே நீங்கள் தந்திருக்கீங்க. இது எந்த தீர்வு கண்டிருக்கீங்க? 100 விழுக்காடு மக்கள்கிட்ட வாங்கின மனுக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டோன்னு வேற சொல்லிக்கிறீங்க. அந்த பிரச்சனையில் ஒரு 8 100 வேணாம், ஒரு 10 சொல்லுங்கள். இந்தந்த பிரச்சனைகள் நாங்கள் இதெல்லாம் தீர்த்துட்டோம்னு சொல்லுங்கள். 10 சொல்லுங்கள். கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றால் அதை ரத்து பண்ணுறேன், நீங்கள் ரத்து பண்ணீங்களா? சொல்லுங்கள்.
நீட்டு தேர்வை ரத்து பண்ணுறோம். நீங்கள் எங்கே ரத்து பண்ணீங்க? இதெல்லாம் வெற்று வாக்குறுதிகள். இஸ்லாமிய சிறை கைதிகளை, அப்பாவி சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கன்னு நீங்கள் இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு தந்தாங்க. சிறை கைதிகளை விடுதலை ஆயிட்டாங்களா? சிறை கைதிகள் உடல் நலிவுட்டுட்டோம், எங்களுக்கு முன் விடுதலை தாங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் சொல்லுது விடுதலை செய்யின்ட்டு. அதுக்கு பதில் மணி தாக்கல் செஞ்ச திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள். 35 வருஷம் கழிச்சு விடுதலை செய்தால் அங்கே இருக்கிற இந்து அமைப்பு தலைவர்களின் உயிருக்கு பேராபத்தாயிரும், ஆபத்தாயிரும், அதனால் விடுதலை செய்யக்கூடாதுன்னு பதில் மணி தாக்கல் செஞ்சிச்சு. பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் எல்லாம் ஏமாற்று. எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்திக்காரனே வாடா. எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடை, ஐயா மோடி வரும்போது கருப்பு பலூன், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை கொடை. இது என்ன இன்னைக்கு நேத்தா பார்க்குறோம் இந்த நாடகத்தை? சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறோம். ஒரே நாடகம், ஒரே நடிப்பு, ஒரே வசனம். வேற மகிழ்ச்சி. நன்றி.